உலகமே வியக்கக்கூடிய வண்ணமாக ஒரு மாபெரும் ஏஏ சப்மிட் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம பேரில் கிட்டத்தட்ட 10,62,200 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் இந்திய தேசம் வந்து இந்த ஏஏ சப்மிட் மூலமாக 22,68,000 கோடி ரூபாய்களை வந்து முதலீடாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும்போது சில சிறிய தவறுகள் நடக்க தான் செய்யும். அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரோபோ நாய் அந்த கண்காட்சியில் இடம்பெற்றதாக சொல்கிறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கு. எத்தனையோ நாட்டு தலைவர்கள், அதிபர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ரோபோ நாயை வந்து சில தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து இந்த ராகுல் காந்தியை விசாரித்தா இதில் உள்ள உண்மைகள் தெரியும். ஏன்னா சைனாவில் தயாரித்த நாயின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி சைனாவுக்கு போயிட்டு வரதான், சைனாவோட தலைவர்களை போய் சந்திக்கிறதும் இந்த ராகுல் காந்தி அவர்கள் தான். அதே மாதிரி இந்த சைனாவோட ராக்கெட்டை போட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, செய்தி வெளியிடுற திமுக காரங்களோட வேலை இதெல்லாம். அதனால இவங்களை விசாரிச்சாலே இதில் என்ன சதி இருக்கு பின்னாடி அப்படிங்கிறது தெரியும். சில விஷயங்கள் தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ ஸ்டாலினே இருக்காரு, அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே தலைவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஒரு தமிழின தலைவரோட பையன்னு சொல்றோம். அவர்கிட்ட போய் பொசுன்னு 2 திருக்குறள் கேட்டால் அவர் சொல்லிக்கிடுவாரா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அப்போ அது யாருக்கு அவமானம்? நம்ம அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது இல்லையா? கலைஞரை வந்து தமிழின தலைவர்னு சொல்றோம். ஆனால் கிட்டத்தட்ட இலங்கையில் 3 லட்சம் தமிழர்கள் சாவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் கருணாநிதி. இருந்தாலும் நம்ம தமிழின தலைவர்னு சொல்றது இல்லையா? நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்லலாம். ஆனால் அதுக்கு நாள் இருக்குல்ல, இப்போ உடனே சொல்ல முடியாது. இந்த திமுக தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய துரோகங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே சொல்லி வரும்போது தான் கடைசியாக இவரால் எத்தனை லட்சம் மக்களை செத்தாங்க இலங்கையில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். எடுத்த உடனே நம்ம சொல்ல முடியாதுல்ல. யுனெஸ்கோ வந்து பெரியாருக்கு விருது கொடுத்ததா சொன்னாங்க. இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு தான் இருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி பெரியார் சொன்னதை இவ்வளோ நாள் யுனெஸ்கோ அவார்டு அவர் வாங்கியிருக்காரு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம்னு சொன்னால் கேவலம் இல்லையா? அந்த நாட்டுக்காரர் நம்மளை கேவலமாக நினைக்க மாட்டானா? அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கடந்து தான் போனோம். அதே மாதிரி இந்த திமுகவும் காங்கிரஸும் நம்ம நாட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் ஒன்று நமக்கு கிடைச்சிடாதா? அதை விளம்பரப்படுத்தி இந்த காங்கிரஸ் திமுக காரனுங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த நாட்டை அவமானப்படுத்தி அவனுங்க வெள்ளக்கார ஓனர்களை திருப்திப்படுத்த முடியாதா அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காங்கிரஸ்காரனுங்க வந்து நேற்று ஒரு அரை நிறுவன போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உலகத் தலைவர்கள் வந்திருக்க இடத்துல அரை நிறுவனமாக போய் நின்றுருக்கானுங்க. அங்கே உள்ள பொதுமக்கள் அடிச்சு இவனுங்களை விரட்டியிருக்காங்க. சில நிமிடங்களில் நீடித்த இளைஞர் காங்கிரசாரின் இந்த அநாகரிக போராட்டத்திற்கு அங்குள்ள இளம் பார்வையாளர்கள் முடிவு கட்டினர்.